ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினரை நீக்குவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கூகுளில் tnpds.gov.in அப்படிங்கிற லிங்க்குள்ளே போய்க்கோங்க. பொது விநியோக திட்டத்தினுடைய அஃபீஷியல் வெப்சைட் இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படிங்கிறதுக்குள்ள குடும்ப உறுப்பினரை நீக்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட பயனாளர்னுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே கேப்சா குறியீடு எண் இருக்குது, அதையும் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டு பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு, ஒரு முறை கடவுச்சொல் வந்து நம்மளுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்துடும். அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒன் டைம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு அகைன் ரைட் சைடில் பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம குடும்ப அட்டையினுடைய சேவைக்குள்ளே போயிடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பத் தலைவனுடைய பெயர் வந்து நமக்கு அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் கீழே சேவையை தேர்வு செய்யவும் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டாக குடும்ப உறுப்பினரை நீக்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ஹோம் பேஜில் அந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணி உள்ளே போயிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போயிட்டு ஆவண வகை தேர்ந்தெடுக்கும்ல இறப்புச் சான்றிதழ், திருமணச் சான்றிதழ், தத்தெடுப்புச் சான்றிதழ், அதே மாதிரி இதர் சான்றிதழ் அது மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ மேரேஜ் ஆனவங்க திருமணச் சான்றிதழ் சூஸ் பண்ணிட்டு பழைய ரேஷன் கார்டிலேருந்து அவங்க பேரை நீக்கிக்கலாம். ஸோ அதுக்கு திருமணச் சான்றிதழ் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ திருமணச் சான்றிதழுக்கு வந்து நம்ம திருமணச் சான்றிதழும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மேரேஜ் இன்விடேஷனையும் இதில் அப்லோடு பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்டாக. ஸோ இப்போ சூஸ் ஃபைல் போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேரேஜ் இன்விடேஷனோ இல்லை மேரேஜ் சர்டிஃபிகேட்டோ பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. சூஸ் ஃபைலில் போய்ட்டு அதை அப்லோடு பண்ணிக்கோங்க. பதிவேற்று அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா ஆவணம் வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஒன்ஸ் அது பதிவேற்றம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கீழே செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா திருமணச் சான்றிதழ் அப்படிங்கிறதுல நம்ம ஃபைல் நேம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ரீசன்ஸ்க்காக வந்துட்டு குடும்ப உறுப்பினரை வந்து இதில் இந்த ரேஷன் கார்டிலேருந்து நீக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ வந்து இப்போ நாங்கள் வந்து மேரேஜ் ஆகிருக்கு, ஆதலால் நாங்கள் வந்துட்டு நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காக இங்கேருந்து பெயரை நீக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்ற மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக லைன்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எதில் வேணால் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று ஃபில் பண்ணால் போதும். ஸோ இதை ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்ப உறுப்பினருடைய லிஸ்ட் இருக்கும். அதில் வந்துட்டு எந்த பேரை நீக்கிறோமோ அவங்க பேருக்கு நேராக ரைட் சைடில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. யாரை நீக்கணுமோ அவங்களை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த உறுதிப்படுத்துதல் கீழே ஒரு செக் பாக்ஸ் நான் அக்ரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த பதிவு செய்ய அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் வந்துட்டு டிஸ்பிளேயில் ஷோ ஆகும். அதே மாதிரி அந்த குறிப்பு எண் வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜாகவும் நம்ம மொபைல் நம்பருக்கு வந்துடும். ஸோ இந்த நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஹோம் பேஜ் வந்துட்டு எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த குறிப்பு எண்ணை என்ட்ரி பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த அட்டை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது, அதாவது குடும்ப உறுப்பினர் நீக்குதல் வந்து அங்கீகரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது ஆல்ரெடி வந்து ஒரு குடும்ப உறுப்பினர் நீக்கினது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர் வந்து நீக்கிக்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை BuyMote ஷாப்பிங் ஆப். BuyMote e-shopping application is one of the online shopping app now available on the Play Store and App Store. Please click below link and install the application. Thanks for watching our channel. Please like, share and subscribe.